ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 146 சங்கீதம் 7வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம். இன்னைக்கு எத்தனை பேருக்குங்க நியாயம் கிடைக்குது? நீங்களே நானும் அநியாயமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மைதாங்களே. ஆமேன். ஏன் கோர்ட்டுக்கு போனால் நியாயம் கிடைக்கிற இடத்துல நியாயம் கிடைக்கிறதில்ல. இன்னைக்கு பணத்தினால அதிகாரத்தினால நியாயங்கள் புரட்டப்படுகிறத பார்க்கிறோம். மாமியாருக்கு மருமகத்தில் நியாயம் கிடைக்கிறதில்ல, மாமியாருக்கு மருமக இடத்துல மாமியாருக்கு நியாயம் கிடைக்கிறதில்ல, இன்றைக்கி கணவனுக்கெல்லாம் மனைவிக்கெல்லாம் நியாயம் கிடைக்கிறதில்ல, பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்கு நியாயம். இன்றைக்கி இப்படியப்பட்ட அநியாயமான உலகத்தில் தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொன்னால், அவர் ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நியாயம் கிடைக்காம நியாயமாக எங்களுக்கு வர வேண்டிய சொத்து, நியாயமாக வர வேண்டிய உங்களுக்கு வர பணம், நியாயமாக வர வேண்டிய காரியங்கள் பரிகரிக்கப்பட்டிருக்கிறதா, அபகரிக்கப்பட்டிருக்கிறதா, சோர்ந்து போகாதீங்க. அவர் நியாயம் செய்வார். ஆமேன், ஆமேன். மனுஷரால் ஒடுக்கப்பட்டு இவரில் நீங்கள் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நம் ஆண்டவர் நிச்சயம் நியாயம் செய்வார். ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறதா, பசியாயவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம். எத்தனை சம்பவங்களை வேதத்தில் பாசுகிறோம். அன்னைக்கு 3 நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள்லாம் ஆவலாக கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களை விரும்பி அனுப்ப ஆண்டருக்கு பிரியமில்லை. ஆண்டவர் ஏதாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமே. இவ்வளோ நேரம் ஆவிக்குரிய போதனைகளை கேட்குறாங்க. அந்த ஜனங்களை விரும்பி அனுப்பாதபடி வேறு ஏதாவது கொடுத்து அந்த சீஷர்களை கேட்குறாங்க. ஆனால் சீஷங்களால் ஒன்றும் முடியல. தேவைப்படல. இவ்வளோ ஜனக்கு எங்கே போகும்? 200 வெள்ளி பணத்துக்கு மேலே ஆகுமே ஆண்டவர். ஆனால் இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. பாருங்கள், எதை இருந்தாலும் ஆண்டவரால் அதை ஆசீர்வதிக்க முடியும். அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி ஆசீர்வதிக்கிறார். இருந்தது 5 அப்பம் தான், 2 மீனுன்னா. ஆனால் 1000 பெருகினது. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரா. தேவப்பிள்ளையில் பசியாக இருக்கிற நீங்கள் திருப்தி அடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது அல்லவா? இல்லை, பசியாக இருக்கீங்களா? இந்த காரியம் கிடைக்கல, இந்த நன்மை கிடைக்கலன்னு 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதிப்பாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறத விட்டுருவாரா? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பசியாயர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரா, கட்டுண்டர்களை விடுதலை ஆக்குகிறார். தேவப்பிள்ளை, என்ன கட்டில் இருக்கீங்க? பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், ஒரு வியாதியில் எந்த கட்டுகள் இருந்தாலும் அவர்களை விடுவிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. பாருங்களேன், இங்கே ஒரு 18 வருஷமாக கொஞ்சம் கூட நிமிரக்கூடாது இந்த கூனியை கர்த்தர் குணமாக்குகிறார். அவ பிசாசினால் பிடிக்கப்பட்டு பிசாசு அவரை நிமிரக்கூட அப்படி கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவருடைய கட்டுகளை அவிழ்த்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைல, நீங்களும் ஒருவேளை கட்டப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்க உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் பசியை ஆற்றி உங்களை திருப்தி அடை செய்வார். உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், சோத்திரப்பா. யாராருக்கு என்னென்ன காரியத்தில் நியாயம் கிடைக்கணுமோ, நீ நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, நியாயம் செய்கிறவர், நியாயம் செய்யுங்கப்பா. அநியாயங்கள் மறையற்றும் ஆண்டவரே. இவங்களுக்கு நீதி கிடைக்கும்படி ஆச்சரிக்கிறேன். இவங்க பசி ஆற்றப்படட்டும். என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ தேவைகள் நிறைவேறட்டுங்கப்பா ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ஆச்சரிக்கிறேன். விடுதலையாக்கும் உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்படுகிற இந்த நாள் முழுதும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களை விடுவிப்பார். தைரியமாக போங்க. God bless you.